விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. பாகிஸ்தான் மற்றும் துபாயில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தொடரை நடத்தும் பாகிஸ்தான், வங்கதேசம், இங்கிலாந்து அணிகள் லீக் சுற்றுடன் தொடரை விட்டு வெளியேறியுள்ளன. இந்நிலையில் இந்திய அணி தங்களுடைய கடைசி லீக் போட்டியில் நியூசிலாந்துடன் இன்று மோதவுள்ளது. இந்த போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா காயம் காரணமாக விளையாட மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் முகமது ஷமியும் விளையாட மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் சுப்மன் கில் கேப்டனாக செயல்பட உள்ளதாக தகவல் கூறவுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக KL ராகுல், சுப்மன் கில் களமிறங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்டும், முகமது ஷமிக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங்கும் அணியில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் நியூசிலாந்துடன் இன்று நடக்கும் ஒருநாள் போட்டி இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலிக்கு 300வது போட்டியாக அமைந்துள்ளது.